இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குப்பட்டிருக்கிறார். Book of Isaiah chapter 41 verse 17. 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிறுமையாய் நீ இருக்கும் பொழுது தண்ணீரை தேடுவாய். அந்த தண்ணீரை தேடும் பொழுது அந்த தண்ணீர் உனக்கு கிடையாமல் உன் நாவு வரலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் சபைக்கு இது முக்கியமான சத்தியம். கடந்த ஒரு 2-3 நாட்களாக நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் இல்லைன்ற ஒரு புரளி, இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. வாலிப பிள்ளைங்களாம் கவனமாக கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கேளுங்க. இவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம், முடிவல்ல. இவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் நம்ம இப்போ எதுக்கு அதிகமாக ஆயத்தமாகணும்னா கர்த்தருடைய வருகைக்கு. இன்னும் இந்த தண்ணி தெளி காக்கா குளிப்பு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. எப்பயாச்சும் சபைக்கு வர்றது, சபையை சும்மா அப்படி ஒரு போக்குவரத்து ஸ்தலம் மாதிரி வச்சுக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் இனி நடைபெற போகிறவர்களுக்கான முன் அடையாளம், ஒரு சாம்பிள் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வசனத்தை காமிச்சிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுறேன். என் ஆண்டவர் இந்த மனதில் சொன்னார், சபையை எச்சரிச்சிருன்னு சொன்னார், அதனால் நான் எச்சரிக்கிறேன். உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். கிறிஸ்துவின் வருகை முடிந்த உடனே அது ஆரம்பிக்கும். இப்பொழுது நம்மோடு கூட பரிசுத்தாவியானவர் உண்டு, சபை உண்டு, ஊழியக்காரர் உண்டு. வருகைக்கு பிற்பாடு ஊழியக்காரர் கிடையாது, சபை கிடையாது, ஆவியானவர் கிடையாது. கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் சின்ன கூட்டம் அல்ல, திரளான கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சபைக்கு வருகிறவர்கள் கற்புள்ள கன்னிகைகளாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். புத்தி இல்லாத புத்தியுள்ள கன்னிகைகளாக உங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. ரட்சிப்பில் உறுதியாக இருக்கணும், அபிஷேகத்தில் உறுதியாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த சிலுவைதான கூட்டங்கள்லாம் ஒழுங்கவா, உன்னை ஆயத்தப்படுத்து. ஆத்துமா எப்படியாச்சும் பரலோகம் போகணும். சும்மா அந்த ரெட்டை வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு நானும் கிறிஸ்டியன்ற லைஃப்பில் இருக்காதீங்க. கைவிடப்பட்டா மிக பரிதாபம். இந்த 3 நாள் அலைஞ்ச கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இது 3 நாளோட முடிஞ்சிருச்சு. ஆனால் 7 வருஷத்துக்கு முடியாது. 7 வருஷத்துக்கு அந்த கூட்டத்தில் மாட்டக்கூடாது. 7 years. அதில் முதல்ல ஆண்டவர் ஆரம்பிக்கிறதே இந்த ரேஷனில் தான் ஆரம்பிப்பார். இந்த பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ், பாகிஸ்தான்லலாம் ஒருத்தருக்கு 300 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறாங்க. இப்போ அடுத்து இந்தியாவுக்கு வரும். இந்தியா ரொம்ப சூப்பர் நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்தியாவில் பெட்ரோல் அடுத்த 3 மாதத்துக்கு தான் இருக்குது. சிலிண்டர் கிடைக்குமா பாஸ்டர்? தெரியாது. விறகு சமைக்கிறவங்க சமைக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி ஆகும், காலம் மாறும் தெரியாது. அமெரிக்காவும் சைனாவும் அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. இங்கே தான் இவங்க இந்த ஊரில் உள்ள கலாச்சாரம் அது இதுன்னு பேசிட்டு ஒன்றுமே செய்யலையே. எல்லா ஜனங்களுக்குள்ள பிரிவினை, அடிதடி, சண்டை, இப்படியே பண்ணி ஸ்டோரேஜே கிடையாது நம்மள்ட்ட. காலம் சென்ற கர்த்தருடைய நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு இருந்தார் இல்லையா, மன்மோகன் சிங் ஐயா. அவர் பீரியடில் செஞ்சு வச்சதுனால இப்போ ஒரு 3 மாதத்துக்கு இருக்குது பெட்ரோல். ஏன்னா அதுவும் கிடையாது. பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி நம்ம ரோட்டில் சுற்றணும். இது நடக்குமா பாஸ்டர்? இப்படி தான் நடக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனத்தோடு நான் காட்டுறேன். அப்படி தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். வேதனையின் ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பிக்கும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் வாசிங்க 5ஆம் வசனத்தை. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில பிடித்திருந்தான். அந்த தூதன் கையில தராசை வச்சிருக்கான். அந்த தராசை தான் என்னன்னா அளந்து கொடுப்பான். இப்போ அழகாரம் பார்த்தீங்களா? நேற்று ஒரு பையன் 1 லிட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறான், குடிக்கிற பாட்டில். எதுக்கிட்ட வாங்கிட்டு போறான்னா, வீட்டில் பைக்கும் கிடையாது, காரும் கிடையாது, எல்லாரும் வாங்கினாங்க, நானும் வாங்கினு போகிறான். அறிவிலிகள், தற்குறிகள், பயம். மனிதனுக்குள்ள பயம் வருது பார்த்தீங்களா? சபைக்குள்ளே இருக்கிற நீ ஆயத்தமா? இன்னும் விஜய் ரசிகருக்கு பின்னால் போனோம், நீ அவனுக்கு ஓட்டு பண்ணோம், இது பண்ணா உனக்கு ஆண்டவர் மேலே அன்பே இல்லாமல் கைவிடப்படுவாய். விஜய் பெட்ரோல் தர மாட்டாரு, ஸ்டாலின் ஐயா பெட்ரோல் தர மாட்டாரு. இந்த உலகத்தில் இருந்தால் அழிவு தான். நல்லா கேட்டுக்கோ. சபைக்குள்ளே இருக்கிற நீ உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகையில் கடந்து வரணும். அவன் தராசை கையில் பிடிச்சிருக்கான். தராசை பிடிச்சிருக்க என்ன சொல்றான் வாசிப்பா? அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ரேஷன் போட்டாங்க. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும். 3 படி தான் வார் கோதுமை. எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும். அடுத்து அதுக்கு போலாம். ஆண்டவர் சொல்றாரு, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அடுத்து கை வைப்போம். இப்போ வேணாம், முதல்ல கோதுமையில கை வைப்போம் வைக்கிறாரு. ஸோ சாப்பாட்டில் கை வைக்கிறாரு, எண்ணெயில் கை வைக்கிறாரு, திராட்சரசத்தில் கை வைக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வீட்லையும் பஞ்சம் தாண்டவம் ஆடும். இனி காலங்கள் அப்படி தான் போகும். இது நடக்கும்போது ஜனங்கள் எப்படி ஆவாங்களாம்? கைவிடப்பட்ட ஜனங்கள் எப்படி ஆவாங்களாம்? அதே அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசி தம்பி.
பூமியின் ராஜாக்கள் யாரெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்க பாரு, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்களும், பெரிய ரொம்ப பெரிய மனுஷன் ரெச்சிப்பே வாங்காம பெரிய ஆபீசர், பெரிய ஆளு, பெரிய மனுஷன், பெரியவர்களும், ஐஸ்வர்யவான்களும், நல்ல காசு பணம், வீடு 5 வீடு 6 வீடு, சொத்து பணம் நகை 50 சவரன் 100 சவரன் 200 சவரன் வச்சிருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான்களும், சேனை தலைவர்களும், ஆர்மியில இருக்கிறவங்களும், பலவான்களும், நல்ல பலசாலிகளும், அடிமைகள் ஒண்ணுமே இல்லாதவனும், மேலிய ராஜால இருந்து அடிமை வரைக்கும் யாவரும், சுயாதீனர் யாவரும், பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு மலைய பர்வதத்தை பார்த்து சொல்லுவாங்க, நாங்க ஒளிஞ்சுக்கிறோம், எங்களால இது தாங்க முடியல. அது நம்மளை போல பேசாது, ஜீவன் உண்டு, நம்மளை போல பேசாது, அது ஆண்டோடைய சிருஷ்டிப்பு தான். ஆனா அதுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு சொல்றான், எங்களை மறைச்சுக்க காட்டி கொடுத்துறாது, ஆண்டோடைய கோபம் வந்துருச்சு. ஜனங்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். நீ அப்படி போய் ஒளியக்கூடாதுன்னு சொல்லிதான் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்த கிறிஸ்துவாகிய கண்மலையில நீ நிற்கிறாய். நிக்கிறியான்னு பாத்துக்க. ஞானசானம் எடுக்காம பரலோகம் போக முடியாது. யாரெல்லாம் ஞானசானம் எடுக்கல எடுத்துரு. அதுக்காக இதுக்காக எடுக்கணும் எடுக்குது. பரலோகம் ஒன்றும் எடுக்கக்கூடாது, ரட்சிப்பப்பட்டு எடு. ஞானசானம் எடுத்தவங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கையில வாழு. நான் போன வாரம் சொன்ன மாதிரி மாதந்தோறும் கம்யூனியன் எடு, கரெக்டா எடு, கம்யூனியன் எடு. ஏன்னா கம்யூனியன் எடுத்தினாதான் நித்திய ஜீவன். கம்யூனியன் எடுக்காதவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இந்த ஜீவனோட முடிந்தது. குயிக்கா அவனை ஒப்புரவாக்கிக்கோ, ரெடி ஆக்கிக்கோ. அபிஷேகம் பெற்றினாதான் புதிய எருசலேம், இல்லைன்னா புதிய பூமி தான். நல்ல ஆவின் அபிஷேகம் நல்லா நிறைவா பெற்றிருந்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற புதிய எருசலேம். இல்ல பசங்க நான் ஞானசானத்தோடய நிக்கிறேன், இன்னும் டங்ஸ் எல்லாம் இல்ல, அபிஷேகம் எல்லாம் ஒண்ணு இல்ல, புதிய பூமியில உட்காரணும். புதிய பூமியில இத்தனோண்டு வெளிச்சம் இருக்கும். புதிய எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமா தான் வெளிச்சமே வரும். அது ஒரு சாதாரண ஸ்தலமா இருக்கும். நீ எய்ம் பண்ணிக்கோ, எப்பவுமே நீ முடிவு பண்ணு. கர்த்தர் உனக்காக ஒரு ஸ்தலத்தை கட்டி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாரே, அந்த இடத்துக்கு போகணுன்ற வாஞ்சை இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் சரியா செய், சரியா செஞ்சுக்கோ. உங்க அக்கௌண்ட்ஸ் கிளியரா வச்சுக்கோ. யார்ட்டையும் சண்டை போடாத, யார்ட்டையும் கடன் வாங்காத, யார்ட்டையும் போய் முறைக்காத. நீ உண்டு, கர்த்தர் உண்டு, சபை உண்டு, ஊழியன் உண்டு, கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். உன் சிந்தை முழுசும் எப்போதுமே கர்த்தர் 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 கர்த்தர்னு இருக்கணும். அப்படி வச்சுக்கோ. இனி உலகம் வேண்டாம். இனி அடுத்து 3ஆம் உலக போர் தான் நடக்கும். அடுத்தது ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பார்கள். ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வருகை இருக்கும். ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் மத்தியாகத்தில் ஆமென் இயேசுவே வாரும் என்று சொல்லி பறந்து செல்வார்கள். நீ இருப்பியா? ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். சொல்ல முடியுமா? உன்னால பாட முடியுமா? நானும் என் மனைவியும், நானும் என் புருஷனும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் அப்பாவும், நானும் என் அம்மாவும், நாங்கள் குடும்பமா அங்க இருப்போமே. உன்னால சொல்ல முடியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய நிலவரத்தை இப்ப நீ யோசித்து பார்க்கும்போது உனக்கு தெரியும். ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் ராப்சர்? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன் ஆத்துமாவோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இந்த தகுதியையும் உனக்குள்ள இந்த கிருபையும் கர்த்தர் இந்த காலவெளியில ஒரு விசை கூட அவர் புதுப்பிப்பாராக, உணர்வடைவாயாக. ஒளிந்து கொள்ற டிக்கெட்டுக்கு இறக்கம் கிடையாதுங்க. அவங்க ஒளிஞ்சிட்டே ஒரு முகத்தை பார்ப்பாங்க. யார் முகத்தை பார்ப்பாங்க தெரியுமா? வாசிப்பா 17ஆம் வசனத்தை, 16ஆம் வசனத்தை வாசிப்பா. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து, எங்க மேல விழுங்க, எங்க மேல விழுங்க. நாங்க கைவிடப்பட்டோம். நாங்க பாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்கல. சும்மா அசால்ட்டா இருந்த சபையில இப்படி எல்லாம் நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஐயோ நாங்க கைவிடப்பட்டோம், எங்க மேல விழுங்க 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 சொல்லி என்ன சொல்றாங்களா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவின் முகத்திற்கும், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும். அந்த நேரத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய முகம் கோபமா இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார், கிருபையுள்ளவரா இருக்கிறார். ஐயா ஐயா, தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற ஊழியக்காரன் சொல்றேன், இந்த நாளிலே கர்த்தர் மீது கிருபையா இருக்கிறார். இந்த கிருபையை பற்றிக்கொள்ளு. இன்னைக்கும் மனசால அப்புறம் பார்க்கலாம்னு போயிட்ட அந்த நாள் கோபத்தின் நாள், அந்த நாள் எரிச்சலின் நாள், அந்த நாளில நீ இறக்கத்தா. அந்த நாள்ல வந்து இயேசுவே உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை சபைக்கெல்லாம் போயிருக்கேன்னா அவர் யாருன்னே தெரியாதுன்னு அவர் ஜட்ஜ் ஆயிட்டார். எப்பவுமே நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து லாயர், வக்கீல். இன்னைக்கு நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் ஒரு வக்கீல். ஏதாச்சும் நீ குற்றம் குறைகள் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட நீ மறந்துருப்ப. உனக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவே விட மன்னிங்க, பிதாவே விட மன்னிங்க, நான் கொத்தி எரி போட்டுறேன், இவன் வளர்ந்துருவான்னு சொல்லி உனக்காக பரிந்து பேசுகிறவர். அந்த நாள் வருகை முடிந்த அந்த நாளிலே அவர் இரக்கமுள்ளவர் அல்ல. எவ்வளவு சத்தியம் சொல்லியிருப்பேன், எவ்வளவு கூட்டிருப்பான் ஜெயஸ்தாஸ், எவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணிருப்பான், எவ்வளவு சொல்லிருப்பான் ரத்தத்தை பத்தி, எவ்வளவு சொல்லிருப்பான் மனதிருப்பதை பத்தி. நீ துணிகரமா எல்லாத்தையும் அப்படி துணிகரமா போயிட்டு இருந்தாயே, அந்த நேரத்தில் நீ அழுவ. ஏன்னா உனக்கு இப்ப பிரச்சனை. பெட்ரோல் டேங்கை எப்போதுமே ஃபில் பண்ணி வச்சிருக்கவனுக்கு பிரச்சனை கிடையாது. அப்பப்ப 50 ரூபாய்க்கு போறவனுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரச்சனை இல்ல. எப்போதுமே ஆவின அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கவனுக்கு பிரச்சனை இல்ல. அப்பப்ப போறவனுக்கு பிரச்சனை இல்ல. டீல மாட்டிக்கிறான்ல, அந்த உணர்வு இருக்காது அந்த நேரத்தில். அந்த தேவனுடைய கோபத்திற்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கோபத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், மறைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீ இந்த கோபத்தினால போக வேண்டாம், நியாயத்திற்கு நீ போக வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கிருபையினால் அழைக்கிறார். வாலிப தம்பி, எழுந்து வா. உன் செல்போன், உன் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அசுத்த பேச்செல்லாம் விட்டு எழும்பிரு. வருகையில் கைவிடப்பட்டு போன கேர்ள் ஃப்ரெண்டும் போன, நீயும் போன. உன் செல்போன் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போகும். பட்டம், படிப்பு, அறிவு ஒண்ணுமில்லாமல் போகும். அதுலேயும் நீங்கள் பெந்தேகோஸ்தே சபைக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கைவிடப்பட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரனே கிண்டல் பண்ணுவான். வாரம் போச்சு இந்த அம்மா சபைக்கு போச்சு, வரிகளை கைவிடப்பட்டுச்சா, அந்த அம்மா கண்டுபிடிச்சு ஈஸியா அந்த தெருவில் உள்ள சகோதரி வீட்டில் காணும், நீ மாத்திரம் இருக்குன்னு கேட்கும். நீ சொல்லுவா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறேன். சபைக்கு போறியா? சபையே இல்லையே, ஊழியக்காரர் இல்லையே, எல்லாரும் வரவங்க போயிட்டாங்களே, சபை எம்டி ஆயிடுச்சே.
கர்த்தருடைய வருகையினால் மிகவும் கொடிதாக இருக்கும். அதுக்கான ஆரம்பம் தான் இந்த ஈரான் பிரச்சனை. ஆனால் இயேசு சொன்னார், இதெல்லாம் நடக்கும்போது முடிவு வந்துருமா? இவைகள் முடிவல்ல, இவைகள் வேதனையின் ஆரம்பம். வேதனை சீக்கிரத்தில் நடக்க போகுது. இன்னைக்கு இருக்கலாம் ஆண்டவர், நாளைக்கு வரலாம். ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். சேவல் கோவும் நேரத்திலோ, மத்தியானத்திலோ, நடுராத்திரியிலையோ, அதிகாலையிலையோ, நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். 2 பேர் கட்டில் படுத்திருப்பாங்க. அது யாராக இருப்பாங்க? புருஷ மனைவியாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. வேற யார் பெட்டில் படுக்க முடியும்? ஒன்றா படுத்திருக்காங்க. ஒருத்தருடைய நினைவெல்லாம் இயேசு எப்போ பார்ப்பேன், இயேசு எப்போ பார்ப்பேன், இயேசு எப்போ பார்ப்பேன், இயேசு வருவாரா? சிந்தனை ஃபுல்லாக காட் கான்ஷியஸ், காட் கான்ஷியஸ், காட் கான்ஷியஸ். பக்கத்தில் படுத்துருக்கவங்களுடைய கவலையெல்லாம், இந்த பிள்ளை எங்க ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, அடுத்த எக்ஸாமில் எப்போ பாஸ் பண்ணுவா, அடுத்தது எப்போ ஃபீஸ் கட்டுறது, அடுத்தது எப்போ வேலைக்கு போகிறது, அடுத்தது எப்போ, இதுவே இந்த பக்கத்தில் படுத்துக்கிறதுக்கு இருக்கு. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேரும் மாவு அரைக்கிறாங்க. ஒருத்தவங்களோட என்னெல்லாம் இதை சுட்டு சாப்பிட்டு எத்தனை பேருக்கு கொடுத்து நாளைக்கும் மாவு வாங்கி, நாளானைக்கும் மாவு வாங்கி, வருஷம் ஃபுல்லாக மாவு தான் வாங்கணும். இது என்னமெல்லாம் மாவு 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 மாவு. என் வேலை, என் வேலை, என் வீட்டு வேலை, என் குடும்ப வேலை, என் பொண்டாட்டி வேலை, புருஷ வேலை, இதே வேலையில இது உட்காந்துருக்குது. இன்னொரு அம்மா மாவு அரைக்குது. அந்த அம்மா மாவு, ஆண்டவரே இதெல்லாம் நான் விட்டு ஒழித்து எப்ப ஆண்டவரே வருவேன், எப்ப ஆண்டவரே நான் தரிசிப்பேன், இதெல்லாம் என்ன விட்டு கடந்து போகணுமே ஆண்டவரே, உங்களுடைய வாஞ்சி இருக்காதான்னு ஸ்தோத்திரம் 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 போட்டுட்டே அது மாவாட்டிட்டு இருக்குது. அதை எடுத்துக்கப்படுது. 2 பேர் வயல்வெளியில் இருக்கிறாங்க, கொத்தனார் வேலை செய்கிறாங்க, சிமெண்ட் பூசுறாங்க. ஒருத்தர் சிமெண்ட் பூசும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படி தானே ஆண்டவரே எனக்காக ஒரு மாளிகையை கட்டி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அந்த மாளிகைக்காக நான் பிரயாசம், இப்படி ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் இதை அடிப்போம், அடிச்சு 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 இவன் காசு வாங்கி, அந்த காசை வாங்கிட்டு போய் நம்ம ஒரு நிலம் வாங்கி, அந்த நிலத்தை வாங்கி அவன் கைவிடப்படுறான், இவன் எடுத்து கொள்ளப்படுறான். உடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவாக இருப்பதாக. அல்லேலூயா சொல்றீங்களா? இது இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு சபையில் சொன்னார், இதை நீ சொல்லுன்ட்டாரு, நான் சொல்லிட்டேன். இப்பொழுது உங்கள் கையில் இருக்கிறது, நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். நல்ல கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். சுருக்கமான ஒரு வரியில சொல்றேன், நம்ம எல்லாரும் இந்த சபைக்கு வர்றது வேற எதுக்காகவும் இல்லை, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறோம். அதை மாத்திரம் டெய்லி யோசிக்கும். சிலுவை தியானம் கொடுத்துக்கலாம், நான் டெய்லி வருது, எனக்கு ஒரு லேண்ட் வாங்கணும், அதை விற்கணும், அதுக்கெல்லாம் நீ வராது. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய புரோக்கர்லாம் இருக்கான், அவன் செஞ்சு கொடுத்துருவான். நான் ஏசோ புரோக்கரை மாத்தாது. அதெல்லாம் உலகத்தின் தேவை. உனக்கு வேணுன்றவர் அறிஞ்சிருக்காரு, வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு, அவ்வளோதான். அந்த பக்கம் போய் மனசை வைக்கக்கூடாது. மனசெல்லாம் ஆண்டவரே நீ நரகம் எப்படி இருக்குன்றதை யோசிச்சுக்கோ. நரகம் எப்படி தெரியுமா இருக்கும்? சிலுவை காட்சியை பாரு, சிலுவையில் தூங்கும் இயேசுவை யோசிச்சு பாரு, அதுதான் நரகம். சிலுவையில் தூங்கும் இயேசு சிரிச்சிட்டாரு, சிலுவையில் தூங்கும் இயேசு ஜாலியாக இருந்தாரா? சிலுவையில் தூங்கும் இயேசு ரொம்ப அழகா அப்படியே ஜாலியாக வாங்க வாங்க டீ சாப்பிடுவான் ஜமா அப்படின்றாரா? சிலுவையில் தூங்கின இயேசு ஒரு செகண்டும் ரணவேதனை. அதுதான் நரகம், அதான் நரகம். நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போக வேண்டியதை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை கர்த்தருடைய கிருபையினாலே பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அதை யோசிச்சிரு. அதுக்காக வா, அதுக்காக நான் நல்ல டாபிக் ஆண்டு கொடுத்துருக்காரு. சுயத்தையும் உலகத்தையும் சேர்த்து அடி விடு. உலகம் என்ன பெரிய உலகம், என்ன மாமா மச்சான் என்ன உறவு, அதை காட்டில் இயேசு பெரியவர். அல்லேலூயா. நம்ம மாமனா மச்சான் எல்லாம் நல்லவங்க, சொந்தக்காரங்க நல்லவங்க, நல்லவங்களே இருக்கட்டும், நல்லவங்க சொல்லல. ஆனா எனக்காக என் சொந்தக்காரங்க யாரும் ரத்தம் சிந்தல, எனக்காக நான் கேட்காத பேர் ரத்தம் சிந்தினது என் கிறிஸ்து, என் கிறிஸ்து, என் கிறிஸ்து. அதனால நிறைய சபை கூட்டங்களை விடாதீங்க, ஏரியா கூட்டங்களை விடாதீங்க, ஜெப கூட்டங்களை விடாதீங்க. நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணா ஆத்துமா வாழும். உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆமா, முதல்ல ஆத்துமாவே வாழாம நான் எல்லாத்துலயும் வாழணும்னு நினைக்காத. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஒரு ஆமென் சொல்றீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி, ஏன் சிறுமை அடைகிறோம்? சுருக்கமாக தியானிப்போம். 3 விதத்திலே சத்துரு நம்மை சிறுமைக்குள் கொண்டு வருவான். முதலாவது, எதனால் சிறுமையாகிறோம்? மீதியானியரால் சிறுமையா.